சரி, நேத்துலேருந்து பரபரப்பா ஒரு விஷயம். ஆனா அதற்கு முன்னால் நாம் சில விஷயங்கள பேச வேண்டியது இருக்கு. இடி திமுக அரசின் மீது ரூ. 1000 கோடி அந்த ஊழல். அதிலிருந்து தான் இந்த எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்கும். அத பத்தி உங்க பார்வை என்னங்க? அதாவது இடியை பொறுத்தவரை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் பிஜேபியினுடைய ஏவல் நாய்களாக செயல்பட்டு பிறரை பழிவாங்கிய இந்த இடி அதிகாரிகளின் மீது ஒரு நாளிலே ஒரு நாள் ஆட்சி மாற்றம் உண்டு. அப்போது இந்த அதிகாரிகள் எல்லாம் முறையாக அதற்கான தண்டனையை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலங்கிட்டு போயிருக்கிறது இடி. இடியுடைய கன்விக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் 100க்கு 0.37 தான் இடியுடைய கன்விக்ஷன் ரேட். முன்னாள் எம்பி எம்எல்ஏஸ், இந்நாள் எம்பி எம்எல்ஏஸ், அதாவது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேசஸ், இடியுடைய பொலிட்டிக்கலி அரசியல்வாதிகள் மீது போடப்பட்ட வழக்குகள் ராஜ்யசபாவிலே அமைச்சர் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் படியே 193 வழக்கில் 193 வழக்கு இருக்குது. முன்னாள், இந்நாள், எம்எல்ஏ, எம்பி. இப்போ இதுதான் அரசியல்வாதிங்க. இதுதான் அரசியல்வாதினா யாருங்கிறது விளக்கம் இதுதான். முன்னாள், இந்நாள், எம்பி, எம்எல்ஏஸ் இவர்கள் மீது போடப்பட்ட 193 வழக்கில் இதுவரை கன்விக்ஷன் ஆனது ஒரே ஒரு கேஸ். அந்த கன்விக்ஷனுக்குமே வேற விளக்கம் இருக்குது. அதுவே ப்ராப்பராக கன்விக்ட் ஆகலை. அப்படின்னும் போது இடிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனியாக செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கிலே, சிசோடியாவுடைய வழக்கிலே, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கிலே, கவிதாவுடைய வழக்கிலே, ஹேமந்த் சோரனுடைய வழக்கிலே, இப்படி எல்லோருடைய வழக்கிலும், சத்யேந்தர் ஜெயினுடைய வழக்கிலே, எல்லாருடைய வழக்கிலும் கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை தான், நாட் ஈவன் ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல். ட்ரையல் நடத்துறதுக்கான எந்த ஒரு சாத்தியம், தூரத்து சாத்தியம் கூட இல்லை அப்படின்னு அப்போ எதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க? அப்படிப்பட்ட ஒரு இடி பொத்தாம் பொதுவாக உங்களால் வந்து ஒரு விவேக் சொல்கிற மாதிரி, டே செல்முருகன் போண்டாமணி என்னடா மார்வேஷத்தை இருக்கிறோம், உங்களால் மார்வேஷத்துக்கான மரியாதையே போச்சுறான்னு அந்த மாதிரி உங்களால் இந்த ரெய்டு ஈடிக்கான மரியாதையே போச்சுறாங்கிற அளவுக்கு கேவலங்கிட்டு போயிருக்கிறது இன்றைக்கு ஈடியுடைய செயல்பாடுகள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இடி தன்னுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் 1000 கோடி ஊழல், 1000 கோடி ஊழல்ங்கிறது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. அதை நிரூபிப்பதற்கோ அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ அருகதை இல்லாத ஒரு இடி தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் வந்து 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குதுன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போகுது. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் இன்னைக்கு பார்க்குறோம். இப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாங்க சார். இடி வந்து ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஒன்றிய அரசு இதுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் சொல்லலை. அல்லது இப்படி ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க. ஒன்றிய அரசு திமுக அரசின் மீது எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. ஏன் அப்படி? இல்லை எடுக்கலை அப்படின்னா, இப்போ பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது வந்து ஒன்றிய அரசு தானே. அதனால தான் டிஎம்கேவோட பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. புசி ஆனந்த் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அதை பற்றி அப்போ செந்தில் பாலாஜி எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? அவர் எதுக்கு 1 வருஷமாக ஜெயிலில் வச்சுருந்தாங்க? அப்போ பிஜேபியுடைய எந்த டீம் அது? அதெல்லாம் சும்மா பேச்சு. அப்போ எதுக்கு இன்னும் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணாமல் 2500 கோடி ஃபண்டை வந்து ஏன் முடக்கி வச்சிருக்கிறாங்க? எதுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணி எம்பிஸுடைய எண்ணிக்கை கம்மி, எது எம்பியோட எண்ணிக்கை கம்மி பண்ணுறதா? ஏதோ ஒரு அமைச்சரை வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் வைக்கிறதா? இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பண்ணுறதா? இல்லை நிதியை முடக்கி வச்சுக்கிட்டு நீங்களே ஆனதை பார்த்துக்குன்னு சொல்கிறதா? இல்லை என்இபி ஏற்றுக்காமல் உங்களுக்கு நிதி கிடையாது அப்படின்னு சொல்கிறதா? இதில் எது? அப்போது தொடர்ந்து என்ன கொடுமை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அடின்னு தமிழ்நாட்டை. அதுவும் ஒரு வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டு. நிதிநிலை அறிக்கையில் கூட வந்து தமிழகத்துடைய பேரை குறிப்பிடுறதில்லை. மெட்ரோவுடைய செகண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு எதுவுமே தரலை. அதுக்கப்புறம் கொடுத்தது கூட வந்து சுற்றி வளைச்சி பார்க்கும்போது அகைன் அதை ஸ்டேட் தான் பேர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இப்போதைக்கு வெற்றி கழகமுடைய எந்த பேச்சையும் இப்போதைக்கு நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. லெட் அஸ் see how they are going to be serious into politics அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மாறாக பிஜேபி வந்து நடவடிக்கை எடுத்துருக்கு தானே. அதனால தானே இப்போ அண்ணாமலை போன்றவர்கள்லாம் காமெடி ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறாங்க. 5 மணிக்கெலாம் என்னை வெளியே விட்டுறணும் அப்படிங்கிறாப்புல. ஏன்டா அதுதான் வந்து போட்டிருந்தார். இதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த புசி ஆனந்த் வந்து இந்த அறிக்கை விட்டதுனால தான் அண்ணாமலை கோவப்பட்டு நாங்கள் பி டீம் இல்லை, நீங்கள் தான் டிஎம்கேவோட பி டீமு அப்படின்னு விஜய் ரொம்ப நான் வந்து களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கேன், அவர்னா ஷூட்டிங்கில் ஹீரோயின் எடுப்பு எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதாவது சிரிக்கிறதுக்கு கூட வந்து அருவருப்பாக கருதுகிறேன். ஒரு தலைவர் என்று சொல்வதற்கே அடிப்படை நாகரிகமோ அருகதையோ இல்லாத ஒரு பிறவி தான் அண்ணாமலை. பிஜேபியாக இருந்தால் அது ஒரு கட்சின்னு வச்சுக்கோமே. தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சி. மனிதர்கள விரோதியாக இருந்தாலும் அது தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. அதுக்கு வந்து இதுக்கு முன்னால் வந்து பொன்னார் போன்றோ தமிழிசை போன்றோ ஒரு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தலைவராக இருந்துருப்பாங்க. இருந்தாலும் வந்து ஒரு போலீஸ்ன்னு சொல்கிறதுக்கும் அருகதை இல்லாமல் இருக்குது. இப்படி ஒரு யாராவது ஒருத்தர் பொதுவெளியில் இப்படி வந்து ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் வந்து, அதுவும் வந்து ஒரு ஐபிஎஸ் படித்தேன், ஏதோ படிக்காமல் வந்தாங்க அரசியலுக்கு அப்படின்னு தான் பரவாயில்ல. தன்னை தானே யூ செல்ஃப் ப்ரொக்ளைம் தட் யூஆர் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். திரும்ப வந்து இந்த இடுப்புக்கில் இந்த மாதிரிலாம் பேசுகிற ஒரு அது என்னத்தை சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கான ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாத ஒருத்தனை வந்து தலைவர்னு எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது தான் வேதனையாக இருக்குது. 30 வயசுல ஏன் அரசியலுக்கு வரல, 50 வயசுல தான் வர தோணுச்சா? புத்தர் வந்து இப்போ தான் ஒரு
எழுப்பி விட்ருக்காரா அப்படிலாம் கேட்டிருக்காரு. அதை பற்றி ஆரம்பத்தில் நீ அரசியலுக்கு வரல, நீ ஐபிஎஸ் படித்து ஆஃபீஸரான, நீ இப்போ அரசியலுக்கு வந்த, இப்போ தான் உனக்கு பேரம் படிஞ்சதா பிஜேபியோட, போடா பைத்தியக்காரா அப்படின்னு மக்கள் கேட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சார்? அது என்ன மாதிரி எடுத்துக்கலாம் இதை நம்ம? அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா அரசியல்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லட்டுமா? அதாவது இப்போ நம்மலாம் இருக்கிறோம், வழக்கறிஞர் தொழில் செய்கிறோம், பொருளாதாரத்துக்காக கடுமையாக போராடுறோம், கூடவே முழு நேர அரசியல்லையும் பயணிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம அந்த டிபேட்ஸ் போன்ற விஷயங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்முடைய பணிகளெல்லாம் விட்டுட்டு நம்முடைய சுய பயண பொருள்லேயே வந்து நம்ம போய் அந்த டிபேட்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வரோம். நம்ம ஊர்களுக்கெல்லாம் போய் கட்சிக்காக பணியாற்றுறோம். எவங்கிட்டையும், மார்க் மை வேர்ட்ஸ், எவங்கிட்டையும் நயா பைசா கொடுங்கன்னு தலையை சொரிஞ்சோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாக 10 பைசா பணத்தையோ வாங்காமல் தூய்மையான அரசியல் பண்ணுறோம். நான் என் நண்பர்கள்கிட்ட வந்து 7 லட்ச ரூபா என் நண்பர்கள் எனக்கு கொடுக்குறாங்க. நீ ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், நீ அட்ரஸ் இல்லாதவன், உனக்கு எதுக்கு உன் நன்மை 7 லட்ச ரூபா தரான்? நீ தான் நியாயமாக பார்த்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம். விஜயை விமர்சிக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். விஜய் வந்து கொள்கை தலைவராக நான் பெரியார் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னதுனால வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கலாம் விஜய், கரெக்டாரியா அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ சீமானு எல்லாருமே வந்து பெரியாருக்கு எதிராக நிற்கிறோன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் எங்களுடைய கொள்கை விரோதிகள், எதிரிகள். அப்படி நிற்கிற நீ ஒர்க் ஃப்ரம் ஹோமை பற்றி, விஜயை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீ யார்? முதல்ல உன் ஹோமுக்கான ஒர்க்கை யார் எடுத்துக்கிறா அதை சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா யார்? நீ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நியாயமாக பார்த்தா. களத்தில் இறங்கி போராடுறேன்றாரு. என்ன உனக்கு யார் பணம் தர்றா நீ களத்தில் இறங்கி போராடுறதுக்கு? உங்கள் குடும்பத்தை யார் பார்த்துக்கிறா? உங்கள் பணம் எங்கேருந்து வருது? உங்கள் பொன்னாடி எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய பணக்காரானாங்க? எப்படி உங்கள் நிறுவனங்கள்லாம் கோடிகளில் சம்பாதிக்குது? கடந்த காலங்களில் இருந்ததை விட உங்களுடைய பொருளாதார நிலைமை வந்து இந்த மாதிரி ஐடி ரிட்டர்ன்ஸில் கூடி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா உனக்கு சோத்துக்கு யார் இப்போ காசு கொடுக்குறா? எப்படி நீ என்ன ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டேன்? அப்போ நீ தானே நியாயமாக பார்த்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம். அந்த ஆளாவது 200 கோடி வாங்கிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வந்தேங்கிறார். அது அப்புறமா பேசலாம். நீ வந்து அரசியலில் உனக்கு தெரிவு இருக்குதா? கொள்கை ரீதியாக எத்தனை பேர் உன் கூட வச்சிருக்கிற? கொள்கையில் உனக்கு யார் வந்து வழிகாட்ட போகிறா? கொள்கை தலைவராக நீ வச்சிருக்கிறியே. அதை முதல்ல சீமான் விமர்சிக்கும் போது அதை பற்றி கருத்து தெரிவிக்கல. இப்போ நிர்மலா சீதாராமன் பேசும்போது மட்டும்தானே நீங்கள் கருத்து வரீங்க. பட் ஸ்டில் இட் இஸ் குட் அண்ட் அப்ரிஷியபிள். அது வேறு விஷயம். அப்படின்னு விஜயோடு மாற்று இருப்பதில், நமக்கு வந்து மாற்று கருத்தில் இருப்பதில் வந்து மாற்று கருத்து இல்லை, அது வேறு. பாசிசத்தை தமிழ்நாட்டில் தீவிரமாக இருக்கக்கூடிய திமுகவை என்னுடைய எதிரின்னு சொல்லும் பொழுது நம்ம அவரை எதிரி ஆக்கிறோம், பேசுகிறோம், அந்த கருத்தை எதிர்க்கிறோம், அது வேறு. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமை பற்றியோ, 30 வயசில் தோணாதது 50 வயசில் ஏன் தோணுச்சு என்பதை பற்றியோ, இடுப்பு கிள்றது பற்றியோ, இவங்க பிஜேபிக்காரங்க தானே ஹனி ட்ராப் பண்ணுறாரு அண்ணாமலைன்னு சொன்னாங்க. அப்போ இடுப்பு கிள்றதை பற்றியோ, முத்தம் கொடுக்கறத பற்றியோ, கொஞ்சி குழாவுறதை பற்றியோ, மணி அடிக்கிறத பற்றியோ பாஜக பேசக்கூடாது நியாயமாக பார்த்தா. அந்த எந்த அருகதையும் அண்ணாமலை கிடையாது. மற்றவங்க பேசட்டும், அந்த எந்த அருகதையும் அண்ணாமலை கிடையாது. எனவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் இல்லை, ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸாக இது வரைக்கும் காங்கிரஸை விட அந்த மாதிரி ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ்லாம் கிடையாது. மாத சம்பளம் பெறும் மாவட்ட தலைவர்கள் எத்தனை பேர்? எதுக்கு உங்களுக்கு காசு தராங்க மாவட்ட தலைவர்கள்? ஆர்எஸ்எஸ்ல முழு நேர ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு பணம் தராங்களா? ஏன் தர்றாங்க? உனக்கு யார் பணம் தர்றா? அப்போ ஒருத்தன் தான் சம்பாதிச்சுட்டு இருந்த ஃபீல்டை விட்டுட்டு இது வரைக்கும் நிறைய சம்பாதிச்சுட்டு நான் வந்து பணி செய்ய வர்றேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் சம்வாட் இட் இஸ் லாஜிக்கல், இட் மேக்ஸ் சென்ஸ். நான் ஐபிஎஸ்ஆர் இருந்து சம்பாதிச்சிருந்தேன், நான் அரசியல் விட்டு வந்துட்டேங்கிற, ஆனால் என் மாதம் சம்பளம் 7 லட்சம் என் ஃப்ரெண்டு தராங்கிற. அங்கே நீயே உளறி மாட்டினது தான் இது. உனக்கு ஏன் பணம் தரான்? எதுக்கு தரணும்? நீ ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது நாட்டில், நீ யார்? நீ எதுக்காக உனக்கு இவ்வளோ பெரிய பணம் தரணும்? அப்போ அங்கேயே நீ மாட்டிட்ட, அங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்போ அடிப்படை அர்த்தம் இல்லாமல் அரசியலுக்குள் நுழைந்த ஒரு அநாகரிகம் தான் அண்ணாமலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தலைவர் என்கின்ற தத்துவத்திற்கும் தாத்பரியத்திற்கும் தலைகீழாக நிற்பவர் தான் அண்ணாமலை. அடுத்த பாயிண்ட். ரெண்டாவது, விஜய் போன்ற நடிகர்கள் அரசியல் வருவதை கேள்வி கேட்பதற்கு தகுதியற்ற தற்குறி தான் அண்ணாமலை. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆடட் டு தட், 1000 கோடி ஊழல் என்பது ஒரு நகைச்சுவை. அதை ஏடி செய்வது என்பது அந்த துறைக்கே அவமானம். அதற்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் 5 மணிக்கெலாம் விட்டுறணும் அப்படின்னு சொல்வது வந்து இவன் உண்மையிலேயே ஐபிஎஸ் தானா நம்மளை யோசி. நீ ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது போராடக்கூடியவர்களை இப்படி தானே மண்டபத்தில் அடைச்சி வச்சு 6 மணிக்கு மேலே விடுவாங்க, சில பேர் 7 மணிக்கு மேலே விடுவாங்க, சில டைம் வந்து டிசைட் பண்ணுவாங்க இவங்களை ரிமாண்ட் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணி 8 மணி வரைக்கும் நாங்கள் இருந்திருக்கிறோம், 9 மணி வரைக்கும் நான் இருந்திருக்கிறேன். அந்த மாதிரி மண்டபங்கள் அடைக்கப்பட்டிருந்திருக்கிறேன். ஏன்னா போலீஸ் டிசைட் பண்ணோம் இவங்களை விடுறதா இல்லையான்னு. எனக்கு கல்கட்டாக்கு ஃப்ளைட் இருந்துச்சு, 3 ஃப்ளைட்டை விட்டுட்டேன், எனக்கு 5:30 மணிக்கு டாஸ்மாகே ஓடிட்டாங்க, என்னையா விட மாட்டேன். பைத்தியக்காரா, டாஸ்மாக் டைமை பார்த்து உன்னை விட மாட்டாங்க. ஃபர்தராக உன்னை என்ன பண்ணுறதுன்னு பார்த்து டிசைட் பண்ணிட்டு தான் விடுவாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் அனுமதி இல்லாமல் வருவோம், அனுமதி இல்லாமல் வந்தால் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அனுமதியோடு வந்தேன்னா, சொல்லிட்டு வந்தேன்னா சாயங்காலம் அடைச்சி விட்டுருவாங்க. நான் சொல்லாமல் வந்தேன்னா நீ அன்வான்டா ரெக்கஸ் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி உன்னை ரிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் போலீஸ் கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டேன். அப்போ இதாக தான் ஒருத்தன் போட்டார்,
இதுக்கு இனிமே வந்து அண்ணனுக்கு எவ்வளோ ஃப்ளைட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவரை உள்ள வைங்க அரெஸ்ட் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து அவ்வளோ ஏன் கர்நாடகா எலெக்ஷன் வந்தப்போ வந்து ஒரு ட்வீட் போட்டானுங்க அந்த பிஜேபிக்காரனுங்க, ஐயோ ரிசல்ட் வரப்போகுது, யாராவது சட்ட வல்லுநர்கள் இருக்கிறீங்களா தெரிஞ்சு சொல்லுங்கள், ஒரே நேரத்தில் 2 மாநிலத்துக்கு சிஎம் ஆக முடியுமா, எப்படியும் கர்நாடகாலையும் வந்து இப்போ பிஜேபி ஜெயிச்சு அண்ணாமலை தான் இன்சார்ஜாக இருக்கார், சிஎம் ஆயிடுவார், அதே சமயத்தில் சைமல்டேனியஸாக தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரும், ஒன்று இங்கேயும் சிஎம் ஆகணும், சட்டம் ஒழுங்கு தெரிஞ்சவங்க இருக்கு. இந்த மாதிரி மென்டலுங்க இருக்கிற கட்சியில் இந்த ஒரு மென்டல் தலைவராக இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. விஜய் பார்த்து பொறாமப்படுறாரா அண்ணாமலை? அது உண்மை தானே. தன்னை வந்து ஒரு யங்ஸ்டர் மாதிரியும் தான் வந்து வந்த மாதிரியும் காட்டிக்கிறாப்புல. அதுக்கு வந்து இதுக்கு முன்னால் ஃபைட் வந்து எப்படி இருந்துச்சுனாங்க, திமுக அதிமுக 2 ஸ்டால்வார்ட்ஸ், ஒன்று கருணாநிதி ஜெயலலிதா இப்படி இருந்துச்சு. அதனால் வந்து பாசிசத்துக்கு உள்ளே போக முடியாமல் இருந்துச்சு. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கால் அதிமுக பலகீனப்படுத்தினாங்க, இவங்க தான் பலகீனப்படுத்தினாங்க. சசிகலாவை சிறைப்படுத்தியதாக இருக்கட்டும், தினகரனை சிறைப்படுத்தியதாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஐ தூண்டி விட்டதாக இருக்கட்டும், இபிஎஸ்க்கு எதிராக இப்போ வந்து இன்னொருத்தரை தூண்டி விடுறதாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே வந்து அதிமுகவை சின்னத்தை முடக்கினதாக இருக்கட்டும், அதிமுகவை பலகீனப்படுத்தி அந்த இடத்துக்கு வரலான்னு இவங்க இந்தியா முழுக்க இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். அப்படி ஐடியா பண்ணாங்க. புதுசாக விஜய் வந்தனால அகைன் எங்கே டிஎம்கே விஜய்னு மாறிடுமோ அப்படின்னு, மாறுதா இல்லையாங்கிறது வேற, குறைஞ்சபட்சம் பிஜேபி வராது அந்த இடத்துக்கு, அப்போ எங்கே இந்த மாதிரி ஒரு சினாரியோ செட் ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறாருங்கிறது உண்மை.